அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் நண்பன் 9468. இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா, என்னோடய சொந்த ஒரு வெள்ளூர் தான் இருக்கேன். ஸோ வெள்ளூர்லேருந்து இங்கே ஒரு இடம் வந்திருக்கேன். ஸோ அந்த இடத்த காட்டுறேன். எப்படிக்கு பாருங்களேன் கூட்டத்தை. தீபாவளி கொண்டாட்டம் எப்படிக்கு பாருங்களேன். பார்க்க வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். இது வந்து எங்கள் ஊர் பச்சாபாஸ், சரிங்களா? துணி கடை இது. ஸோ அந்த துணி கடை கூட்டத்தை பார்த்தீங்க எப்படி இது. அதுவும் இன்றைக்கி சண்டே, தீபாவளி கொண்டாட்டம் வேறு ஆரம்பம். ஸோ கூட்டத்தை பாருங்கள். டிராஃபிக்கை காட்டுற பாருங்கள். டிராஃபிக் எப்படி இருக்குது. எங்கள் அப்பா வேறு லெவலான டிராஃபிக்கு, வேறு லெவலான கூட்டம் பாருங்களேன். பார்த்தீங்களா, வேறு லெவலாக இருக்குது. ஸோ நான் எங்கே வந்தேன், சரி இங்கே ஓரமாக நிப்பாட்டு எங்கே யாரோ போயிருக்காங்க, சரி வருஷம்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ அதை தான் பார்க்குற பதிவில் பச்சாப்பாஸ், வெள்ளூர் பச்சாப்பாஸ். இது கூட்டத்தை பாருங்கள் என்ன மாதிரி கூட்டமாக இருக்குது. தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பம், சரிங்களா? எல்லா தள்ளுபடி மலிவானிகளை எல்லாமே கிடைக்கும். இப்போது எல்லாமே அதுக்கு தான் மக்கள்லாம் வந்து ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி சண்டே வேறு, இன்றைக்கி சொல்ல தேவையில்லை. வெளியே எப்படி இருக்குது, உள்ளே போனோம்னு எப்படி இருக்குமோ தெரியாதுங்க. ஒரு செக்ஷனில் வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கும். ஸோ அதுதான் பார்க்குற பதிவில். இங்கே பாருங்கள், வண்டி பார்க்கிங் இல்லைன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ரொம்ப அடிச்சிக்காரு. அப்பவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் அங்கே தான் போவேன்றாங்க. உள்ளே பார்க்கிங் இல்லாமல் அவர் ரொம்ப தடமாட்டமாகுது. ஓகே நண்பர்களே, உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி கடை ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி கூட்டம் இருக்க மாட்டேது. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க மீண்டும் அடுத்த பதில் சொல்லிடுங்க.